வெல்கம் டு ஜிவி ஸ்டார்ஸ். இப்போ அரிசி உப்புமா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா செவர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வதக்கிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோவில் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கடையில் பச்சரிசி அரிசி களைஞ்சி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை மிக்சியில் போட்டு 1-2 உடச்சிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கையால் அரிசியை கொட்டிட்டு ஒரு கையால் கிண்டி விடுங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தா தண்ணி உறிஞ்சி இந்த மாதிரி உப்புமா ரெடி ஆகிடும். கடைசியில் தேங்காய் துருவல் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்குனிங்கன்னா சுவையான அரிசி உப்புமா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.